வணக்கம். நான் டாக்டர் திருநாவுக்கரசு, கோபி சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையத்தினுடைய தலைமை மருத்துவர். இன்றைக்கு 14/7/2024, அதாவது வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம சர்க்கரை நோய் சிகிச்சை மையத்தினுடைய 23வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு, ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சு 22 வருஷம் முடிஞ்சதுங்க. 23வது வருஷம் ஆரம்பிக்கிறதுனால ஒரு இலவச சர்க்கரை நோய் சிகிச்சை முகாம் நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். வர ஞாயிற்றுக்கிழமை 14/7/2024 காலையில் 7 மணிக்கு ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீ கேம்புக்கான ஏற்பாடுகள் நடந்திருக்கும். சிறுநீர் பரிசோதனை ஃப்ரீயாக செய்வாங்க. சாப்பாட்டுக்கு முன்பின் ரத்த பரிசோதனை காலை 7 மணியிலிருந்து 11 மணி வரை நடக்கும். யார் பக்கத்தில் இருப்பவர்கள் தாராளமாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. 10லிருந்து 11 மணி வரை சர்க்கரை நோய் கல்வி நிகழ்ச்சி அப்படின்னு நான் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறேன். சர்க்கரை நோய்னா என்ன, ஏன் வருது, என்ன மாதிரி பரிசோதனைகள் செய்யணும், உணவு முறையில் நாம் எப்படி எளிதாக மாற்றிக்கணும், பின்விளைவுகள் வராமல் தடுப்பது எப்படி, உடல் பயிற்சி எப்படி செய்யணும்னு ஒரு கல்வி நிகழ்ச்சி நடக்கும். அது கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதற்கு பிறகு 11 மணி முதல் 1 மணி வரை இலவச மருத்துவ ஆலோசனை டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. 14ஆம் தேதி இலவச சர்க்கரை நோய் சிகிச்சை முகாம் நம்ம ஹாஸ்பிட்டல்ல நடக்குது. பயன்படுத்திக்கங்க. மேலும் இந்த முகாமில் கலந்து கொண்டு முன்பதிவு செய்பவர்களுக்கு, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிறவங்களுக்கு அடுத்த நாள் திங்கட்கிழமை 15ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை, அதாவது அடுத்த வாரம் திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை சர்க்கரை நோய் சிறப்பு முழு உடல் பரிசோதனை, சர்க்கரை நோய்க்கென்றே இருக்கக்கூடிய சிறப்பு முழு உடல் பரிசோதனை மிக குறைவான கட்டணத்தில் செய்து கொடுக்கலான்னு முடிவு செய்திருக்கோம். நார்மலாக நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அந்த சிறப்பு முழு உடல் பரிசோதனை செய்யும் போது 2700 ரூபாய் செய்வோம். இப்போ வெறும் 1000 ரூபாய்க்கு அதை செய்யணும் அப்படின்னு முடிவு செய்திருக்கோம். இன்னொன்று, இந்த பரிசோதனைகள் செய்யும் போது என்னென்ன சிறப்பு பரிசோதனைகள் இதில் அடங்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. HbA1cன்னு சொல்லக்கூடிய 3 மாத சராசரி சர்க்கரை வந்துடும். 5 விதமான கொழுப்பு சத்துக்கள் வந்துடும். மைக்ரோ அல்புமின் யூரியான்னு சொல்லக்கூடிய ஆரம்பகட்ட சிறுநீரக பாதிப்பை கண்டறியும் பரிசோதனை அதில் வந்துடும். ECG இருதய சுருள் படம் வந்துடும். முக்கியமாக காலுக்கு போகிற இரத்த ஓட்டங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிற டாப்ளர் பரிசோதனை வந்துடும். கால் நரம்புகளினுடைய நிலை எப்படி இருக்கு, பாதிக்கப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிற பயோஸ்டீசியோமீட்டர்னு சொல்லக்கூடிய நரம்பு பரிசோதனையும் இதில் அடங்கும். இந்த சிறப்பு பரிசோதனைகளை உள்ளடக்கி மற்ற பரிசோதனைகளை இருக்கும். சாப்பாட்டுக்கு முன்பின் சுகர் பார்க்கறது, யூரியா கிரியேட்டின் பார்க்கறது, யூரின் கம்ப்ளீட் பார்க்கறது, கம்ப்ளீட் ஹீமோகிராம் பார்க்கறது, இது மாதிரி ரொட்டீன் இன்வெஸ்டிகேஷன் இதில் அடங்கும். இதெல்லாம் ஒரு பேக்கேஜா 1000 ரூபாய்க்கு ஒரு 6 நாட்கள் மட்டும் செய்து கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு செய்திருக்கோம். ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் இந்த டாப்ளர் பயோஸ்டீசியோமீட்டர் ECG எல்லாம் செய்யறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும், கால அவகாசம் எங்களுக்கு தேவை. அதனால் காலை 7 மணிக்கு வெறும் வயிற்றில் நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா இன்னொன்று, கொஞ்சம் முன்னாடியே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாரும் ஒரே நாளில் வரும்போது செய்வதற்கு கடினமாக இருக்கும். அதனால தான் 6 நாட்கள் கொடுத்துருக்கோம். ஸோ 14ஆம் தேதி வர ஞாயிற்றுக்கிழமை இலவச சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை முகாம். பிளட் சுகர் பார்த்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். 2வது, இந்த முகாமில் நீங்கள் பதிவு செய்துட்டாலும் சரி, இல்லை ஹேண்ட்பில்ஸ் நம்ம ஹாஸ்பிட்டல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அடுத்த திங்களிலிருந்து சனிக்கிழமை வரை ஒரு தேதியை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டாலும் சரி, இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு பண்ணிட்டாலும் சரி, முடிந்தவரை அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு வந்தீங்கன்னா பரிசோதனைகள் செய்வதற்கு எங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரே நேரத்தில் பல்க் ஆகாமல் இருக்கும். ஸோ பயன்படுத்திக்கங்க. ஞாயிற்றுக்கிழமை இலவச பரிசோதனை சர்க்கரை முகாம். திங்கட்கிழமையிலிருந்து அடுத்த சனிக்கிழமை வரை 6 நாட்கள் சிறப்பு சர்க்கரை நோய் முழு உடல் பரிசோதனை 2700க்கு பதிலாக வெறும் 1000 ரூபாய்க்கு செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். இது மாதிரி சலுகைகள் கொடுப்பதெல்லாம் சர்க்கரை நோயினால் மற்ற பாதிப்புகள் இருக்குதா இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சு நல்ல முறையில் சிகிச்சை எடுக்கணுங்கிறதுக்காகத்தான் என்பதை கூறுகிறேன். நன்றி.